தக்காளி, கருவேப்பிலை, பீட்ரூட் சீக்கிரமாக செய்யறதுக்கு இந்த ஐடியா சூப்பராக இருக்கும். டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. மஞ்சள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ கூட போட்டுக்கலாம். பீட்ரூட் தேவையான உப்பு. இருந்தாலும் எங்கள் அம்மா நிறைய தான் போடுவாங்க. ஒரு 3 விசில் வைங்க. விசில் வந்தவொடனே அரை மூடி தேங்காய் பொரியலுக்கு போடணும். போச்சு சும்மா சாப்பிடும். எண்ணெய் இதே இது கடுகு அஞ்சே நிமிஷத்தில் பீட்ரூட் பொரியல் செஞ்சிடலாம். குக்கரில் எல்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பீட்ரூட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அது பிறகு தேங்காய் துருவின தேங்காவை போட்டு 5 நிமிஷத்தில் பீட்ரூட் பொரியல் ரெடி. சாதாரணமாக நம்ம பொரியல் பண்ணால் லேட் ஆகும். இது வந்து 2 விசில் வச்சுட்டு நீங்கள் எல்லாம் வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டு 2 விசில் வச்சுட்டு தாளிச்சு விட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம் பொரியல். இது வெயில் காலத்துக்கு லோ பிபி இருக்கவங்கலாம் பீட்ரூட் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் நல்லா தெம்பு இருக்கும். பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். ஜூஸ் போட்டு இன்னும் குடிக்கலாம். 5 நிமிஷத்தில் பீட்ரூட் பொரியல் ரெடி. வெறும் சாதம் வடிச்சுட்டு இந்த பீட்ரூட் பொரியல் ரசிச்சு கூட சாப்பிட்லாம். வெறும் ஒரு கிண்ணத்தில் ஒரு கப்பு வச்சுன்னு கூட சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டு குழந்தைங்கலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா. இது வந்து குக்கரில் 2 விசில் வச்சதுனால உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு பீட்ரூட் நல்லா சாஃப்டாக இருக்கும். சும்மா பொரியல் பண்ணோம்னா அது சாப்பிட கூட குழந்தைங்களுக்கு வச்சா கூட துப்பிடுவாங்க. இந்த குக்கரில் வச்சதுனால நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு நல்லது, பெரியவங்களுக்கு நல்லது.
பிரெட்டுக்கு தொட்டு சாப்பிட்லாம், இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம். ஏன்னா இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது பொரியல்னால நான் மிக்சியில் பொடி பண்ணி போட்டுட்டேன் தேங்காவை. சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் காரம் வேணும்னா கூட கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். சரி, குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வெறும் மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.